வணக்கம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமானார். முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பிரதமர் வருகையால் என்டிஏ கூட்டணி தோல்வியடைவது உறுதி. திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பொது வாழ்வில் புடம் போட்ட தங்கமாக ஒளிர்ந்த மாமனிதன் நல்லக்கண்ணு, வைகோ இரங்கல். இலவசங்களுக்கு எதிரான வழக்கை உடனே விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேர்தல் முடிந்த பின் வழக்கை விசாரிக்கலாம் என நீதிபதிகள் ஒத்திவைப்பு. சென்னையில் மின்சார ரயில் சேவை குறைப்பு. உரிய தகவல் அளிக்கவில்லை என அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலைகள் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருந்த நிலையில் இன்று காலமானார். 80 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பயணித்து வந்தவர் நல்லக்கண்ணு. மூச்சு திணறல் ஏற்பட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 20 நாட்களாகவே தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். இந்நிலையில் புதன்கிழமை பிற்பகல் 1:55 மணி அளவில் அவர் உயிரிழந்தார். அவரது உடல் சிபிஐ கட்சியின் அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு அவரது விருப்பப்படியே உடல் தானமாக ஒப்படைக்கப்பட உள்ளது. இவரது மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் மறைந்த கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது குறித்து அவரது எக்ஸ் தள பதிவில் தான் வேறு இயக்கம் வேறு என்று பிரித்து பார்க்காமல் இயக்கத்திற்காக இயக்கமாகவே வாழ்ந்தவர் என்று அவரது 100ஆண்டு விழாவில் தான் குறிப்பிட்டது இன்றும் நினைவலைகளாக வந்து நெஞ்சில் மோதுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் உயரிய விருது பெற்ற நம் தசைதால் தமிழரை, இனிய தோழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த சிறந்த பண்பாளர் நல்லக்கண்ணு அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமான செய்தி அறிந்து மனவேதனை அடைந்ததாக தெரிவித்த தாவேக தலைவர் விஜய் அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகள். பிரதமர் மோடியின் வருகையால் என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி சென்றுள்ளார். அங்கு பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதலமைச்சர் குமரி மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கன்னியாகுமரியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 28 கோடிகள் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். குளச்சல் நகராட்சியில் ஏவிஎம் கால்வாய் 1.20 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் என்றும் களியக்காவிளைகள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலை அகலப்படுத்தப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் கண்காட்சியா பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் 1789 கோடி மதிப்பிலான திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் சிலர் தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழக மக்களை வட்டமடிப்பதாக கூறினர். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வருவதால் பிரதமர் மோடி அடிக்கடி இங்கு வருவதாகவும் பிரதமர் எத்தனை முறை தமிழகம் வருகிறாரோ அவ்வளவு வித்தியாசத்தில் என்டிஏ கூட்டணி தோற்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அதையெல்லாம் உணர்ந்து அதனால குமரி மாவட்டத்துக்கான 6 புதிய அறிவிப்புகளை இப்போ நான் உங்களிடத்தை வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தரக்கூடிய கன்னியாகுமரி நகராட்சியின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்ய பழையாற்றிலிருந்து கூடுதல் நீர் வழங்க 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும்
முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குளச்சல் நகராட்சி மற்றும் மண்டைக்காடு பேரூராட்சி பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏவிஎம் கால்வாய் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வந்து வட்டம் அடிப்பாங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க. தேர்தல் சீசன் என்கிற காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரப்போர். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. பொது வாழ்வில் புடம் போட்ட தங்கமாக ஒளிர்ந்த மாமனிதர் நல்லக்கண்ணு என்று அவரது மறைவை ஒட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மக்கள் பிரச்சினைகளில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் குரல் கொடுத்து போராடியதால் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு எதிரானவர்களிடமும் நன்மதிப்பை பெற்றவராக திகழ்ந்தார் என்று புகழஞ்சலி செலுத்தினார். தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்த தியாகச் சுடர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு மதிமுக சார்பில் வீர வணக்கத்தை செலுத்துவதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பொது வாழ்வில் தியாகத்தால் புடம் போட்ட தங்கமாக சுடர்விட்டு ஒளிர்ந்த மாபெரும் தலைவர் மாமனிதர் நல்லக்கண்ணுவின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நாளை தமிழகம் வருகிறார். தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 4 மாநிலங்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் ஏப்ரல், மே மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கிடையே தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக இறுதி வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டனர். இந்த நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவருடன் 7 துணை தேர்தல் ஆணையர்களும் வர உள்ளனர். இந்த பயணத்தின் போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இவரது வருகையை தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் முதல்கட்ட ஆய்வுகளை நடத்திய நிலையில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையரின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் அது குறித்து மாநகர போக்குவரத்து கழகத்திற்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதில் ஏரியை ஆழப்படுத்துதல், ரேஷன் கடை திறப்பு, பாலம் கட்டுதல் உள்ளிட்ட 52 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளை அமைச்சர் சிவசங்கர் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் பராமரிப்பு பணி காரணமாக ரயில்களை எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி ரத்து செய்ததால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற பணிகள் போது முன்கூட்டியே மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு அறிவிப்பு கொடுத்து பணியாற்ற வேண்டும் என ரயில்வே நிர்வாகத்திற்கு அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசின் ரயில்வே துறை எந்த அறிவிப்பு இல்லாமல் சென்னையில் மின்சார ரயில்கள் இயங்குகின்ற அந்த நடைமேடைகளை சரி செய்கிறோம் என்கின்ற பணியை தேவையில்லாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் செய்த காரணத்தினால் சென்னை மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள். இதுபோன்ற பணிகள் நடைபெற்றால் முன்கூட்டியே மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு அறிவிப்பு கொடுத்து பணியாற்ற வேண்டும் என்பது நடைமுறை. நாமே தீபாவளி, பொங்கல் போது சிறப்பு பேருந்துகள் இயக்குகின்ற போது தனிப்பட்ட போக்குவரத்துறை மாத்திரம் அந்த பணியை செய்வதில்லை. மற்ற துறை அலுவலர்கள், காவல்துறையிலிருந்து, நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து, மாநகராட்சி துறையிலிருந்து, இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசிற்கு, ஒன்றிய அரசிற்கு சொந்தமான நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களையும் கூட்டு வைத்து அழைத்து அவருடைய கருத்தை கேட்டு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு ஆலோசனை கூட்டமாகத்தான் நடைபெறும்.
தேர்தல் நெருங்குவதால் வாக்குறுதிகளில் இலவசங்களை அறிவிக்க தடை கோரும் வழக்கை விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் சார்பில் வழக்கறிஞர்கள் ஜெயசுகின், நரேந்திரகுமார் வர்மா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். மனுவில் தேர்தலுக்கு முன் இலவச திட்டங்களை வாக்குறுதியாக அரசியல் கட்சிகள் அறிவிப்பதால் மாநில அரசுக்கு நிதி சுமை ஏற்படுவதாக தெரிவித்தனர். அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து அரசியல் கட்சிகள் தகவல்களை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் இலவச திட்டங்களை வாக்குறுதிகளாக அரசியல் கட்சிகள் அறிவிப்பதற்கு தடை விதிக்க மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பான மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தற்போது இந்த மனுவை விசாரிக்க அவசரம் இல்லை என்றும் தேர்தலுக்கு பின்னர் விசாரணை நடத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நெருங்குவதால் வாக்குறுதிகளில் இலவசங்களை அறிவிக்க தடை விதிக்க கோரும் வழக்கை விசாரிக்க முடியாது எனவும் மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்பை ராமதாஸ் வரும் வியாழனன்று வெளியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனது தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதால் கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது என்றும், நமக்கான வாகனம் வந்துவிட்டால் அதில் பயணிக்க போகிறோம் என கூட்டணி குறித்து ராமதாஸ் தனது நிலைப்பாட்டை தொண்டர்களுக்கு தெரிவித்துள்ளார். பாமக வன்னியர் சங்கம் உள்ளிட்ட சார்புகளில் அமைப்புகளில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்கும் கூட்டம் வியாழனன்று தைலாபுரம் தோட்டத்தில் தலைமையில் நடைபெறவுள்ளது. அதில் தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ள நிலைகள், கூட்டத்திற்கு பின் கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கடந்த 2 வாரத்திற்கும் மேலாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. சேமிப்பின் அடையாளமாக திகழும் தங்கம் விலை 1 லட்சத்தை தாண்டியுள்ளதால் சாமானிய மக்கள் நகையை நினைத்து கூட பார்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அந்த வகையில் 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,890 ரூபாய்க்கும், சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்று தங்கம் விலை மீண்டும் கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 14,930 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தாமல் இருந்திருந்தால் 35 மில்லியன் மக்கள் இறந்திருக்கக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசியுள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப் பேசுகையில், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள அமெரிக்கர்களின் பாதுகாப்பை தாங்கள் பெருமையுடன் மீட்டெடுத்து வருவதாகவும், தனது முதல் 10 மாத பதவி காலத்தில் 8 போர்களை நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் போரில் என்னுடைய தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் 35 மில்லியன் மக்கள் இறந்திருப்பார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் கூறியதாக டிரம்ப் சுட்டிக்காட்டி பேசினார். அதன்படி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக டிரம்ப் சுமார் 80க்கும் அதிகமான முறை கூறியுள்ளார். இருப்பினும் டிரம்பின் பேச்சை ஒன்றிய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இரு நாடுகளிடையேயான நேரடி பேச்சுவார்த்தை மூலமே போர் நிறுத்தப்பட்டதாக ஒன்றிய அரசு கூறுகிறது. இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக டிரம்ப் தொடர்ந்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமானார். முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பிரதமர் வருகையால் என்டிஏ கூட்டணி தோல்வியடைவது உறுதி. திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமையும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பொது வாழ்வில் புடம் போட்ட தங்கமாக ஒளிர்ந்த மாமனிதர் நல்லக்கண்ணு, வைகோ இரங்கல்.
இலவசங்களுக்கு எதிரான வழக்கை உடனே விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேர்தல் முடிந்த பின் வழக்கை விசாரிக்கலாம் என நீதிபதிகள் ஒத்திவைப்பு. சென்னையில் மின்சார ரயில் சேவை குறைப்பு. உரிய தகவல் அளிக்கவில்லை என அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.